வணக்கம் மக்களே. சிக்கன் பிரியாணி பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா? நம்ம வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு அளவு நான்வெஜ் எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குமே இங்கே ரொம்ப பிடிச்ச டிஷ் சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி நம்ம வந்து பாட் வச்சு டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு பாட் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோன்னா பிரியாணி இலை 2, பட்டை 2, கிராம்பு 4, ஜாதிக்காய் 1 இதெல்லாம் போட்டவுடனே நான் வந்து ஒரு 4 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினோன்னே ஒரு 5 விரல் அடங்குற அளவு கொத்தமல்லி, புதினா அது மட்டும் போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா தண்ணி போட போகிறோன்றதுனால. இதெல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் வந்து நான் 1/2 kg எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டு இதை ஒரு 2 minutes அப்படியே விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ வந்து சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். 1/2 கிலோ ரைஸ்னால் 2.5 கப்பு. 2.5 கப்புக்கு வந்து 1 கப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இந்த தண்ணி கொதித்து வந்தோடனே நம்ம வந்து அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கோம். அதையே இது கூட சேர்ந்து லைட்டாக கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது மூடி போட்டு வச்சு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி அது மேலே லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுவோம். பாருங்கள், இன்னும் அரிசி வேகணும். தண்ணி அப்படியே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இது வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நீங்களே டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.